ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ் டீ சேனல். யாரெல்லாம் மகிதாஸ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேர்ஸ்டே வந்து துணி இருந்தது, அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை காய வச்சுட்டு தான் போனேன். பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் சைட் பை சைட் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் துணி இருந்தது, அது எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சேன். அதுக்கப்புறமா வந்து பூஜை பாத்திரம் ரொம்ப நாளாக வாஷ் பண்ணாமல் இருந்தது, அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு தான் போனேன் ஊருக்கு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்ட பிறகு பெட்ரூமும் கிச்சன் ரூமும் க்ளீன் பண்ணேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. பெட்ரூம் வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்ததுனால தேவையானது வரைக்கும் வச்சுட்டு மீதி தேவையில்லாதது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் கபோர்டில் தேவையானது வரைக்கும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷெல்ஃப் இருந்தது, அந்த ஷெல்ஃப் ரேக் ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அதையும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒன் டே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணேன். கிச்சனில் தேவையில்லாத அன்வான்ட் பாத்திரம்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுட்டேன். பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம், உடஞ்ச ஐட்டம் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையானது வரைக்கும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேஸ்க்கு கீழே வந்து ஆயிலாக இருந்தது, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். இந்த சைடு வந்து ஃப்ரீயாக இருந்ததுனால அதில் வந்து சார்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே மளிகை சாமான்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். பூஜை கேபினெட் கீழே இருக்கிற ஷெல்ஃபு ஃபுல்லாக வந்து தேவையான பொருளை வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்த எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வச்சுட்ட பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஹாலில் வந்து டிவி கேபினெட்டில் ரொம்ப கிளம்ஸியாக இருக்கிறதெல்லாம் தேவையானது வச்சுட்டு தேவையில்லாம் தூக்கி போட்டுட்டேன். இதுதான் வந்து நான் அடுக்கின இடம். அதுக்கப்புறம் தம்பி இது வந்து பீரோ இருந்தது, அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஷர்ட்டு ஃபேண்ட்டு தனியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால பெட்ஷீட் அவ்வளோவா தேவைப்படாது, அதனால் அது எல்லாத்தையும் வந்து க்ரீன் கலர் பேக்கில் வச்சுருக்கேன். ஒரு 2 பெட்ஷீட் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்வெட்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த பேக்கில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். என்னால் இந்த 5 டேஸில் வந்து என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நீட் அண்ட் ப்ராப்பராக வந்திருக்கேன். அம்மா கால் வலி சொன்னாங்க, அதனால் நான் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். யாருக்கெல்லாம் வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிதாஸ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.